பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருக்குங்க. இப்போ கைஸ் விநாயகர் சதுர்த்தினால கொழுக்கட்டையை செய்கிறதுக்கு இப்போ மூடிக்கலாம் கைஸ். அரைச்சிக்கலாம். கொழுக்கட்டை அரைக்க போகிறாங்க பச்சரிசி. அரைச்சாச்சு கைஸ். இதை எடுத்து சளிச்சிக்கலாம். இப்போ கைஸ் நல்லா சளிச்சிக்கலாம். 2 கையில போடு. இப்போ கைஸ் ரெண்டாவது அரிசி கைஸ் இது சளிச்சிக்கலாம். இப்போ கைஸ் சளிச்சாச்சு கைஸ். இதில் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு ரெடிங்க. பச்சரிசி மாவு ரெடி கைஸ். இப்போ கைஸ் சுண்டல் நைட்டு வேக வச்சோம், அதான் கைஸ் இப்போ எடுக்கிறோம். நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒன்று எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். சரிங்களா? 4 விசில் விட்டுருக்குங்க. இப்போ கைஸ் சுடு தண்ணி வேகணும் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இப்போ கைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தாளிக்கலாம் கைஸ். இப்போ கைஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, தோடப்பருப்பு, கடுகு எடுத்து வச்சிருக்கோம் கைஸ். இப்போ கைஸ் கடலைப்பருப்பு இப்போ கைஸ் போட்டுக்கலாம். இப்போ கைஸ் உளுந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் கைஸ். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம். இப்போ கைஸ் உப்பு போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் கொழுக்கட்டை இப்படி பிடிக்கிறது பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து வதக்கியாச்சு, நல்லா சுடு தண்ணி காய்ச்சிருச்சு கைஸ்.